ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 11th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரிக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வித் ஆன்சரோட உங்களுக்கு வேணும் அப்படின்னம்னா ஃபஸ்ட் இந்த வீடியோவில் வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் என்னென்ன படிக்கணும், எப்படி எழுதுனா எக்ஸாமில் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம் அப்படிங்கிறது வீடியோவில் தெளிவாக சொல்லிடுறேன். இல்லை எனக்கு இது கொஸ்டின் வித் ஆன்சரோட வேணும் அப்படின்னம்னா என்னுடைய நம்பர் 8072021999 எனக்கு 100 ரூபீஸ் ஜிபே பண்ணீங்க அப்படின்னம்னா இது கொஸ்டின் வித் ஆன்சரோட சென்ட் பண்ணிடுறேன். இதில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மட்டும்தான் இருக்கும். எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்போது ஒன் வேர்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் புக் பேக் மட்டுமே படித்தாதே போதும். ஏன்னா ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 20 ஒன் வேர்டுமே புக் பேக் தான் கேட்பாங்க. அப்படி ஒரு வேளை புக்கின் சைட்லேருந்து கேட்குறாங்க அப்படின்னம்னா இது வரைக்கும் கேட்டது கிடையாது. இனிமேல் கேட்குறாங்க அப்படின்னம்னா அதிகபட்சம் ஒரு ஒன் வேர்டு உங்களுக்கு புக்கின் சைட்லேருந்து வரலாம். 19 லெசனில் இருக்கக்கூடிய ஒன் வேர்டு எல்லாத்தையும் தரவு பண்ணதுக்கப்புறமா கொஸ்டின் நம்பர் 21லேருந்து 30 வரைக்கும் அட்டன் பண்ணுறதுக்கு 7 2 மார்க் நீங்கள் அட்டன் பண்ணணும். அதுக்கு படிச்சிருக்க வேண்டிய மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வரலாற்றுக்கு முந்தைய கால ஆய்விற்கு உதவும் சான்றுகள் யாவை, இது ஒன்று படிச்சுக்கோங்க. நான் கொடுத்துருக்க 60ஐயுமே படிச்சுக்கோங்க. இல்லை எனக்கு ஷார்ட் அவுட் பண்ணி கொடுங்க, என்னால் ஃபுல்லாக படிக்க முடியலை அப்படின்னம்னா நான் சொல்கிறது மட்டும் படிங்க. பழங்கற்காலம் எவ்வாறு பிரிக்கப்படுகிறது 2, பெருங்குளம் குறிப்பு வரைக 3, சிந்து நாகரிகத்தின் வீழ்ச்சிக்கான காரணங்களை கூறுக 4, வேதகால இலக்கியங்களை வரிசைப்படுத்தவும் 5, இந்தியாவின் இரும்பு காலம் குறித்து நீவேறு அறிவது என்ன 6, மகாவீரருடைய போதனைகளினுடைய மைய கருத்து என்ன 7, எதன் காரணமாக மகா அலெக்சாண்டர் பேரரசின் அரியணையை திருப்பி தந்தார், பண்டமாற்று முறையை விளக்குக, யமன என்ற சொல்லிற்கு பொருள் என்ன, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி அலகாபாத் பாறை கல்வெட்டு குறித்து எழுதுக, ஹர்சர் எவ்வாறு கண்ணோசி மன்னனாரார், ஆக்சுவலாக இதெல்லாம் லாஸ்ட் இயர் கேட்டது. தக்கோல போரின் முக்கியத்துவத்தை குறித்து கூறுக, ஐஹோல் கல்வெட்டு குறித்து சிறுகுறிப்பு வரைக, நாற்பதின்மர் அமைப்பு பற்றி எழுதுக. இதெல்லாம் நீங்கள் ரிப்பீட்டடாக படிச்சிருக்க வேண்டியது. அதேமாதிரி இதெல்லாம் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறனால அதை மட்டும் உங்களுக்கு மார்க் பண்ணி சொல்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா சோழர் காலத்து இலக்கிய வடிவ வரலாற்று நூல்கள் எவை அப்படிங்கிறது சோழமண்டலம் மும்முடி சோழமண்டலம் என்று அழைக்கப்பட்டது. அடுத்து பார்த்தீங்கன்னா முதலாம் ராஜேந்திரனுக்கான பட்டங்கள் யாவை, கங்கை கொண்ட சோழபுரம், கடாரம் கொண்டான், பாண்டிச்சோழன், முடிகொண்ட சோழன் போன்ற பட்டங்களை முதலாம் ராஜேந்திரன் சூட்டி கொண்டான். மொத்தம் 4 பாயிண்ட் எழுதணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா தமிழ்ச்சங்கம் குறித்து எழுதுக, முதல் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம், தென்மதுரை, கபாடபுரம், மதுரை. அடுத்தது பார்த்தீங்கன்னா 29 தராப்ஸ் பற்றி சிறுகுறிப்பு, பக்தி இலக்கியத்திற்கான ராமானுஜர் ஆற்றிய சேவைகள் யாவை, பாபர் இந்தியாவின் மீது படையெடுக்க தூண்டியது எது. அடுத்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 33 சிறுகுறிப்பு வரைக, வில்லியம் ஹாக்கிங்ஸ், சர் தாமஸ் ரோ. அடுத்தது மக்களிடையே பக்தி இயக்க துறவிகள் எவ்வாறு புகழ் பெற்றனர், அது 1. முகலாயர் காலத்தில் தமிழ் இலக்கியத்தின் வளர்ச்சி குறித்து எழுதுக, புரந்தர் உடன்படிக்கையின் சரத்துகள் யாவை. இவ்வளோ படிக்கணுமா அப்படின்னம்னா கண்டிப்பாக படிச்சாகணும். சிறுகுறிப்பு வரைக, சவுத் சர்தேஸ்முகி, இது 2 ஒரு தடவை படிச்சுக்கோங்க. அது மாதிரி சரஸ்வதி மகள் நூலகம் பற்றி குறிப்பு வரைக, சராப் மற்றும் உண்டியல் அறிவனை யாவை, முதலாம் கர்நாடக போருக்கான காரணங்கள் யாவை 42ல் இருக்கக்கூடியது. அடுத்து மாகாணம் மாநிலம் வேறுபடுத்துக, வராகன் என்றால் என்ன. அடுத்து 48 கான்பூர் படுகொலை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதை படிச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ராமலிங்க அடிகளார் பற்றி நீ அறிவனை யாவை 51. இப்போ நான் சொன்ன கேள்வி எல்லாத்தையும் படிச்சிருந்தீங்க அப்படின்னம்னா ஓரளவுக்கு 2 மார்க்கில் அட்லீஸ்ட் ஒரு 5 2 மார்க் உங்களால் அட்டன் பண்ண முடியும் 7க்கு, புரியுங்களா. மற்றபடி நான் கொடுத்துருக்க 51ஐயுமே ஒரு தடவை நல்லா தரவு பண்ணிக்கோங்க. 3 மார்க் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய அச்சூலியன் சோஹானிய பண்பாடுகளின் கருவி செயல்பாடுகள் குறித்து எழுதுக, அது 1 படிச்சுக்கோங்க. 2வது இந்தியாவின் இடைப்பழங்காலத்திற்குரிய முக்கிய கூறுகளை எழுதுக 2. ஹரப்பா மக்களின் நம்பிக்கைகள் குறித்து நீங்கள் அறிந்தது என்ன 3. 4. அசோகர் கலிங்கம் மீது படையெடுத்தது பற்றி நாம் அறிவது என்ன, அது 1. தமிழ் காலத்தின் தமிழ் நிலத்தின் 5 திணைகள் யாவை, குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. கிளார் வேளிர் இருவருக்கும் உள்ள வேறுபாடுகள் யாவை, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் 3 மார்க்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா 2 வணிக சுற்றுகளின் அது 1 படிச்சுக்கோங்க. விக்ரமசீலா பல்கலைக்கழகம் குறித்து சிறுகுறிப்பு தருக.
ஹர்ஷருக்கும் சீனாவிற்கும் இடையே நிலவிய உறவு பற்றி எழுதுக, அது ஒன்று படிச்சுக்கோங்க. எல்லோராவில் உள்ள கைலாசநாதர் குகை கோயில் பற்றி, அது ஒன்று படிச்சுக்கோங்க. புகழ்பெற்ற சைவ மூவர்கள், ரொம்ப சிம்பிள், திருஞான சம்பந்தர், அப்பர், சுந்தரர். அடுத்தது முகமது துக்ளக்கின் சோதனை முயற்சிகள் தோல்விக்கான காரணங்கள் என்னென்ன? ராஜேந்திர சோழன் கடாரம் கொன்றான் என ஏன் அழைக்கப்படுவது ஏன்? அது ஒன்று. சோழர் காலத்தில் வசூலிக்கப்பட்ட வரிகள் என்னென்ன? சோழர் காலத்தைச் சேர்ந்த கல்வி நிறுவனங்களை குறிப்பிடுக, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அதை படிச்சுக்கோங்க. அதுமாரி தொடக்க கால பாண்டியரால் கட்டப்பட்ட குடைவரை கோயில்கள் யாவை? அது ஒன்று. பாமினி அரசு எவ்வாறு நிறுவப்பட்டது, யாரால் நிறுவப்பட்டது? அது ஒன்று. நாயக்கர் முறை, தரங்கம்பாடி. இரண்டாம் அலெக்சாண்டர் என்று அழைக்கப்பட்டவர் யார், ஏன்? அது ஒன்று. கோல்கொண்டா கோட்டை எவ்வாறு கட்டப்பட்டது, அதன் அமைப்பை விவரி. கபீரின் போதனைகளை விவரி. தீன் இலாஹி பற்றி நீ வேறு அறிவது யாது? தீன் இலாஹி பற்றி நீ வேறு அறிவது யாது? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அது ஒன்று படிச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா அக்தரது மன்சப்தாரி முறை, அது ஒன்று. சூபி இயக்கம். மூன்றாம் பானிப்பட்டு போரினுடைய விளைவுகள். அடுத்து 38 இருட்டரை துயரச் சம்பவம் என்பது என்ன? அது ஒன்று படிச்சுக்கோங்க. அதுமாதிரி பழவேற்காடு, தரங்கம்பாடி, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அது ரெண்டும். அடுத்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக இரட்டை ஆட்சி முறை, 42 இருக்கக்கூடிய இரட்டை ஆட்சி முறை. அதேமாதிரி வாரிசு உரிமை இழப்பு கொள்கை, சார்லஸ் வுட்டு. அடுத்தது 1801ஆம் ஆண்டு கிளர்ச்சி பற்றி எழுதுக, 47 இருக்கக்கூடிய கேள்வி. அதுமாரி 1806ஆம் ஆண்டு வேலூர் புரட்சி பற்றி எழுதுக, இது ஒன்று. ஆக்சுவலாக இது வரைக்கும் 49 வரைக்கும் கொடுத்துருந்தது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டில் ஒன்று கேட்பாங்க, சுவாமி விவேகானந்தர், வைகுண்ட சுவாமிகள், இது ரெண்டில் ஒன்று எக்ஸாமில் கண்டிப்பாக கேட்பாங்க, அது ரெண்டையும் படிச்சுக்கோங்க. அடுத்து 5 மார்க் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப ஷார்ட் பண்ணிடுறேன், புரியுங்களா? வரலாற்றுக்கு முந்தைய இந்தியா குறித்து எழுதுக, இது ஒன்று. பழங்கற்காலம், இடைக்கற்காலம், புதிய கற்காலம், உலக காலம், அது எல்லாத்த பற்றியும் ஒரு 2 பாயிண்ட் எழுதுனீங்கன்னா கூட போதும், ஃபுல்லாக எழுதணும்னு அவசியம் கிடையாது. என்ன சார் இவ்வளோ கொடுத்துருக்கீங்க, எவ்வளவா எழுதணும் அப்படின்னம்னா, காலத்தினுடைய வகைகள் 3ஆக பிரிக்கிறோம் அப்படிங்கிறது. பழங்கற்காலம், இடைக்கற்காலம், புதிய கற்காலம், உலோக காலம் அப்படின்னு பிரிக்கிறோம். பழங்கற்காலத்தில் கீழ் பழங்கற்காலம், பழங்கற்காலம், மேற்பழங்கற்காலம், அதை பற்றி ஒவ்வொரு பாயிண்ட் 2 பாயிண்ட் நீங்கள் எழுதினா போதும், புரியுங்களா? 2 பாயிண்ட் எழுதினா போதும், ஃபுல்லாக எழுதணுன்ற அவசியம் கிடையாது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா திட்டமிடப்பட்ட நகரங்களான ஹரப்பா, மொஹஞ்சதாரோ சிறப்புகள் யாவை? இதுலையும் நீங்கள் 2 பாயிண்ட் எழுதினா போதும், புரியுங்களா? அடுத்து தமிழ்நாட்டினுடைய ஆதிச்சநல்லூர், மையம்பள்ளி, அது ஆக்சுவலாக நமக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை. புத்தரினுடைய எண்வழி பாதைகளை விவரி, அது ஒன்று படிச்சுக்கோங்க. எண்வழி பாதைகள்னால் அந்த 8மே எழுதணும், புரியுங்களா? கேள்வியே சின்ன கேள்வி தான். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியாவின் பௌத்தம் வீழ்ச்சி அடைந்ததற்கான காரணங்கள் எவை? நானே ஒவ்வொரு பாயிண்ட் தான் கொடுத்துருக்கேன். இதில் ஏதாவது 5 பாயிண்ட் எழுதணும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. 7 இருக்கு இல்லைங்களா? இந்த 7ல் ஏதாவது 5. சமய பிரிவினை, மொழி மாற்றம், அரச ஆதரவை இழத்தல், வட இந்தியாவில் பக்தி இயக்கம், ஹூனர்களுடைய படையெடுப்பு, இதில் ஏதாவது ராஜபுத்திரனுடைய எதிர்ப்பு, இதில் ஏதாவது 5 பாயிண்ட் எழுதணும். அடுத்தது கொஸ்டின் நம்பர் சிலை வடிவமைப்பு, ஆக்சுவலாக இது கூட தேவையில்லை. குப்தர் காலம் பண்டைய இந்தியாவின் பொற்காலம் விவாதிக்கவும், இது ஒன்று படிச்சுக்கோங்க. அடுத்தபடியே கீழே ஸ்க்ரோல் பண்ணோம்னா ராஷ்டிரகூடர்கள், அது கூட தேவையில்லை. பல்லவர்களுடைய கப்பல் சார்ந்த செயல்பாடுகளை விவதி, இது ஒன்று. 10ஆம் நம்பர் கொஸ்டின். மாமல்லபுரம் கடற்கரை கோவிலினுடைய கட்டிடக்கலை மேன்மைகளை விளக்குக. அடுத்தபடியே கீழே வந்துடுறேன், ஸ்க்ரோல் பண்ணிட்டு கீழே வந்தோம்னா கோவில் ஒரு சமூக நிறுவனம், இக்கூற்றை நிறுவுக, இந்த ஒரு கேள்வி. இந்த கல்வி பணி எல்லாத்துலேயுமே. இன்னொன்று சோழர் பாண்டியர் கால கட்டிடக்கலையின் ஒற்றுமை வேற்றுமைகளை ஆராய்க, இது ஒன்று படிச்சுக்கோங்க. சர்சா. முகலாய கட்டிடக்கலையின் சிறப்பம்சங்களை பற்றி கட்டுரை வரைக, இது ஒன்று. ஆங்கிலேயர் வெள்ளசி அறிமுகப்படுத்திய துணைப்படை திட்டம், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், 21. வெள்ளசி அறிமுகப்படுத்திய துணைப்படை திட்டத்தினை பற்றி விவரி, 21ஆம் நம்பர் கேள்வி. இதை விட ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னம்னா டாப் 10 கொஸ்டின் போடணும் அப்படின்னம்னா கண்டிப்பாக நாளைக்கு மார்னிங் அப்டேட் பண்ணுறேன், ரைட்டுங்களா? உங்களுக்கு 2 மார்க் 3 மார்க்கில் சொன்ன மாதிரி 1806ஆம் ஆண்டின் வேலூர் புரட்சிக்கான காரணங்களையும் போக்கினையும் விவரிக்கவும், அது ஒன்று படிச்சுக்கோங்க. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 25. ஆக்சுவலாக வைகுண்ட சாமிகள், ராமலிங்க அடிகளார் நீங்கள் ஏற்கனவே மேலே படிச்சிடுறீங்க, அதனால் அதுவே உங்களுக்கு போதுமானது. இதில் வைகுண்ட சாமிகளை பற்றி நம்ம 3 மார்க் கொஸ்டினில் படிச்சிருக்கோம். இது போக அடிஷனலாக ராமலிங்க அடிகள் பற்றி மட்டும் எக்ஸ்ட்ரா படிக்க போகிறீங்க. நீங்கள் ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா இதில் ஏற்கனவே படிச்சிருப்பீங்க.
ஏற்கனவே நம்ம 6th to 10th படித்தது தான், சிம்பிளான டாபிக் தான் இருக்கும். மேப் டைம்லைனை பொறுத்த வரைக்கும் என்னென்ன பார்க்கணுங்கிறத நான் கொடுத்துருந்தேன். ஆனால் இதில் ஓரளவுக்கு மார்க் பண்ணியிருக்கேன். டெல்லி, கொல்கத்தா, புவனேஸ்வர், மும்பை இதெல்லாம் நமக்கு ரிப்பீட்டட். அதுமாதிரி சென்னை, மையம்புள்ளி, நாகார்ஜுன கொண்டா, உத்னூர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் ஒரு தடவை பார்த்துக்கோங்க. மும்பை நமக்கு கேட்கக்கூடியது. அதேமாதிரி 4 கடல்களோட பேரை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அரபிக்கடல், வங்காள விரிகுடா, இந்திய பெருங்கடல் அப்படிங்கிறது கீழே இருக்கும். இந்திய பெருங்கடல் இதெல்லாம் மார்க் பண்ணிக்கோங்க. மற்றபடி டைம்லைனில் என்னென்ன பார்க்கணும் அப்படிங்கிறது ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன். கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை கொஸ்டின் வித் ஆன்சரோட வேணுன்னா எனக்கு பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின் வித் ஆன்சரோட சென்ட் பண்ணிடுவேன். தேங்க்யூ.